இன்புற்று வாழ்க. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இந்த மைக்கை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அகத்தியர் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற கலியுக தேவ சித்த சபை என்கின்ற திருநாமத்திலே தொடங்கி சித்தர்களாலும் தேவர்களாலும் சிவபெருமானாலும் மகாசபைக்கு பிரபஞ்ச மகாசபை, சித்த சபை, ஞான சபை, பொற்சபை, பொன்னம்பல சபை, கலியுகத்திலே இயங்கிடும் தர்மசாலை, சிவசாலை, சிவபுரம், சித்தபுரம், அகத்தியபுரம் என்கின்ற வண்டல் வனம், வண்டல் காடு, வண்டல் மேடு, வண்டல் திட்டு, வண்டுவனம் என்கின்ற அற்புதமான திருநாமங்களை பெரியோர்களால் சொல்லப்பட்டு மகத்துவமிக்க மகாசபையை, பேராற்றல் மிக்க பெருஞ்சபையை சித்தர்களும் ஞானிகளும் வந்து அற்புத அருள் நாமத்துடனே, பெருநாமத்துடனே, ஆற்றல் மிகுந்த நாமத்துடனே சித்தர்கள் வனம், சித்தர்கள் காடு என்கின்ற திருநாமத்தை பெற்ற அரிய சபையை, பெரிய சபையை, பெருமிதமான சபையை, சிவமகா வாழை சித்தனின் ஆற்றல் அமர்ந்த திருத்தலத்திலே அகத்தியம் வந்து அமர்ந்து அற்புதம் நிகழ்த்திட, யுகம் மாற்றம் செய்திட சிவத்தை அழைத்து, சிவபெருமானை அழைத்து, எம்பெருமானை அழைத்து, மகேஸ்வரனை அழைத்து மகத்துவமிக்க சிவ கைலாய எல்லையாக திகழச் செய்து, பொதிகை எல்லையாக திகழச் செய்து, பொன்னம்பல சபையாக மிளிரச் செய்து, முக்திகதி, மோட்சகதி, நற்கரை அருள்கின்ற அத்தகைய நற்தொழில் புரிகின்ற சிவத்தை இவ்வெல்லையிலே அத்தொழிலை புரிய பணித்து அற்புதம் காணுகின்ற அற்புத சபைதனிலே சிவப்பணியை சித்தன் கரம் கொடுத்து அமர்ந்த சபை, அகத்தியம் பெருமிதமாக அனுக்கிரகம் கொடுத்து அமர்ந்த சபை, அருளானை பிறப்பிக்கின்ற பிரபஞ்சம் முழுவதும் அகத்தியன் அற்புதமாக அருளானை பிறப்பிக்கின்ற அதிசய சபை, அபூர்வ சபை. முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்த பெருமக்களும் ஒரே லிங்கமாக அமர்ந்த உயர் சபை, உத்தம பெருஞ்சபை. 11,000 யுகங்களாக ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலை தன்னகத்தே கொண்டு கங்கை சூழ பாதாள லோகத்திலே தவம் இருக்கின்ற அற்புதமான சிவமகா வாழை சித்தன் என்கின்ற சித்த பேராற்றல் வெளிவருகின்ற அற்புதமான திரு எல்லை, திருத்தலம், திருவனம், திருக்காடு என்கின்ற நிலையிலே உள்ள நித்திய சபையை, சத்திய சபையை, மகா சபையை, மகத்துவமிக்க ஒரு சபையை, பரந்தாமன் அமர்ந்த சபையை, பிரம்மதேவன் அமர்ந்த சபையை, திருமுருகப்பெருமான் அறுபடை ஆற்றலையும் ஒருபடையாக இணைத்து, உத்தம பெரும்படையாக இணைத்து, மருதமலை எனும் மகத்துவமிக்க திருத்தலத்தின் அத்தகைய அபூர்வ ஆற்றலையும் ஒருங்கிணைத்து ஒரு படையாக, உத்தம பெரும்படையாக யுகங்கள் தாண்டி, யுகங்கள் கடந்து பிரபஞ்ச ஆட்சியை தன் கரங்களிலே எடுத்து அமர்ந்த திருத்தலமாகவும், திரு எல்லையாகவும், திரு சித்தன் அமர்ந்த திரு காடாக இருக்கின்ற இத்தலமாகும். திருமுருகன் தன் கரங்களிலே ஆட்சி பொறுப்பை எடுத்து அற்புதமாக திருச்செந்திலகத்திலே தென்பக்கம் நோக்கி அமர்ந்து ஆட்சியை அபூர்வ நிகழ்வாக தொடங்கிவிட்ட அற்புதமான திருச்சபையின் திருப்படி பணிந்து, திருத்தாள் பணிந்து, பிரபஞ்ச மகா கூரையிலே அற்புதமான ஆற்றல்கள் சூழ்ந்திருக்க இன்றைய ஏகோபித்த ஏகாதசி நல்நாளிலே இச்சபையானது விஸ்வ சிவசபையாக திகழ்கின்ற வல்லமை கொண்ட மகாசபையாகும். 108 திவ்ய தேசங்களையும் கடந்து பிரபஞ்ச திவ்ய தேசமாக இச்சபை இன்றைய நாளிலே பரந்தாமனின் அனுக்கிரகம் பெற்று 10 அவதார சூழல்கள் சுழண்டு வர ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அலா உலாவி அற்புதமாக அருளாசி செய்கின்ற அற்புத பெருஞ்சபையாகும் இச்சபை. இச்சபையின் திருப்படி பணிந்து, திருத்தாள் பணிந்து,
மகத்துவமிக்க மகாசபையை அஷ்டதிக்கு பாலகர்கள் கஜங்கள் நாகங்கள் அருட்காவல் திருக்காவல் புரிய அற்புதமான கொடிமரம் ஆகிய இயல்பு கொடிமரம் சூட்சம கொடிமரம் நற்கொடிமரத்திலே மிளிர்ந்திருக்கின்ற ஆற்றல்கள் பிரபஞ்சம் முழுவதும் உலாவி வந்து அத்தகைய நல் ஆற்றல்களை உள்பகுத்தி அற்புதமாக நற்கருணையுடனே அவ்வாற்றலை பன்மெருங்காக பன்மடங்காக பெருக்கெடுத்து பிரபஞ்சம் முழுவதும் அனுப்புகின்ற அற்புதமான அருள் சேவை புரிகின்ற அற்புதமான திருத்தலமாகும் இவ்வெல்லையிலே இயல்பு கொடிமரத்திலே தர்மராஜன் அமர்ந்திருக்க, தேவேந்திரன் தவம் இருக்க, அற்புதமான பெருங்கணங்கள் வலம் வருகின்ற அற்புதமான இயல்பு கொடிமரம் பிரபஞ்சம் முழுவதும் உள்ள ஆற்றல்களை ஈர்த்து இழுத்து பெருக்கி காண்கின்ற அற்புதமான திரு பதாகை தாங்கிய கொடிமரமாகும். அதே நேரத்தில் சபையில் உள்ள அனுக்கிரகத்தை பிரபஞ்சம் முழுவதும் திரு பதாகையின் மூலம் அற்புதமாக அனுக்கிரக நிலையிலே அத்துணை ஆலய நிலைகளுக்கும் அருள் கோபுர நிலைகளுக்கும் திரு கோபுர நிலைகளுக்கும் பகிர்ந்தளிக்கின்ற அத்தகைய திரு நிகழ்வு நடைபெறுகின்ற பெரு எல்லையாகும் இத்தலம். அபூர்வ எல்லையிலே ஆற்றல் மிகுந்த சித்த பெரும் சபையினிலே சீற்ற மிகும் சபையினிலே மாற்றங்கள் மனிதர்களுக்கும் மகான்கள் நிலை நோக்கி பயணிக்கின்ற அற்புதமான அத்தகைய மாந்தர்களுக்கும் ஞான பல்கலைக்கழகமாக அகத்தியனும் சிவனும் முக்கத்து முக்கோடி தேவர்களும் இருந்து நற்போதனைகள் நிகழ்த்துகின்ற நற்சபையாகும் இச்சபை. இச்சபையின் திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து தென் திக்கு நோக்கி தெவிட்டாத ஆட்சியை தொடங்கிவிட்ட அத்தகைய சரவண பெருமான் அமர்ந்த திருத்தலத்திலே இருந்து வண்டல் வனம் எல்லையை காத்து வருகின்ற வாழை அம்சமான பால திரிபுர சுந்தரியாக வீட்டிருக்கின்ற வாயில் நிலையிலே அமர்ந்து சித்தனை வார்த்தெடுத்து வழி நடத்தி அமர வைத்த வடக்கு வாயில் செல்வி என்கின்ற அற்புதமான தேவியின் திருவடி பணிந்து அனுக்கிரகமாக அத்தகைய தேவிதனை அரவணைத்து அமர்ந்திருக்கின்ற கௌரி அம்சமான அத்தகைய கருமாரி என்கின்ற அன்னையின் திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து 21 நிலைகளுடனே எல்லையை வலம் வருகின்ற கிராம நிலைகளை வலம் வருகின்ற அற்புதமான கிராம அத்தகைய இணை கிராமங்களையும் வலம் வருகின்ற வலதுடை சாஸ்தா என்கின்ற ஐயனின் திருவடி பணிந்து அத்தகைய வெண்புறவி வேந்தனை வணங்கி ஒட்டுமொத்த சைவ ஒட்டுமொத்த கருப்பண்ண ஆற்றல்களை ஒருமித்த ஆற்றலாக இணைத்து சைவ கருப்பு நிலையிலே சபையின் திருவாயில் பணி செய்து வருகின்ற அத்தகைய சைவ கருப்பை வணங்கி கனக துர்கா தேவியை வணங்கி சபையோர் அனைவரையும் வணங்கி சிவவனத்திலே அத்தகைய மருதமலை எனும் மகத்துவமிக்க மகா ஆற்றலை பேராற்றலை பெருங்கருணை வடிவத்தை அழைத்து வந்து அமர வைத்து அற்புதம் நிகழ்த்துகின்ற அற்புதமான அத்தகைய சர்பராஜனை சர்ப சித்தனை பாம்பாட்டி சித்தனை வணங்கி பார்போற்றும் மகா சபையிலே பேறு பெற்ற பெருஞ்சபையிலே ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் என்கின்ற அற்புதமான 11,000 யுகம் தாண்டி கொடுங்கப்பட்ட அபூர்வ நூலிலே இருந்து ஆற்றல் மிகுந்த நூலிலே இருந்து பேராற்றல் மிக்க பெருநூலிலே இருந்து சிவ பெருமானின் நெற்றி பொற்றிலே இருந்து வந்துதித்த அற்புதமான அருள் பேழையிலே இருந்து சிவபேழையிலே இருந்து இந்நூலானது 11,000 யுகம் தாண்டி 11,000 யுகமாக தவம் இருக்கின்ற அற்புதமான சிவமகா வாழை சித்தன் என்கின்ற பேராற்றலுக்கு அன்பு பரிசாக அருள் பரிசாக அற்புத பரிசாக கலியுக மாற்றம் செய்ய கொடுக்கின்ற பரிசாக சிவபெருமான் தன் நெற்றி பொற்றிலே இருந்து அற்புதமாக அக்னி ஜுவாலையாக அருள் ரூபம் எடுத்து அற்புத பிரபஞ்ச ரூபம் எடுத்து வார்த்தெடுத்த அற்புதமான சிவ மகா சுபடியாகும். அச்சுபடி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத திருநாமத்திலே பெறப்பட்டு அகத்தியன் கரம்பட்டு அற்புதமான திருமுருகன் கரத்தால் ஆசீர்வாத நிலை பெற்று கலியுக மாற்றத்திற்காக வையகத்துக்கு
வழங்கப்பட்ட பெரு வரமாகும். அத்தகைய நூலிலே இருந்து நினைத்த நேரத்திலே நினைத்த கணங்களை அழைத்து அமர வைத்து பேசுகின்ற அற்புத பேராற்றல் மிக்க பெரு நூலாகும். இத்தகைய ஏகோபித்த ஏகாதசி திருநாளிலே அத்தகைய அருள் பெட்டகம், சிவபெட்டகம், மகாபெட்டகம் அமர்ந்திருக்கின்ற திருத்தலத்திலே திருமுருகன் திருவாயால் ஆதி கைலாய சிவசூட்சம திரட்டு என்கின்ற அற்புதமான மறுநாமத்தை பெற்ற மகத்துவமிக்க மகா நூல் திறந்து, அருள் பேழை திறந்து, அற்புத பேழை திறந்து, சிவ பேழை திறந்து, சித்த பேழை திறந்து, சித்த பேழையிலே இருந்து சிவவேளையிலே இருந்து அற்புதமான இன்றைய ஏகோபித்த ஏகாதசி நாயகன் அமர்ந்து அற்புத அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புதமான அகத்திய மகாசபையில் தப பீடத்திலே, சிவ பீடத்திலே, மகா பீடத்திலே, புண்ணிய பீடத்திலே 18 பெருமக்களுடன் சபையை அற்புதமாக வரைந்து வடிவமைத்து அமர்ந்து இருக்கின்ற அகத்திய பேராற்றலின் திருபடி பணிந்து, திருத்தால் பணிந்து, பெரு நூலிலே இருந்து ஆணைமுகனை வணங்கி, அகத்தியத்தை வணங்கி, மகத்துவமிக்க